ராகுல் காந்தி அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது என்ன தெரியுமா? ஒரு ஸ்டூடெண்ட் அவரை மீட் பண்ணாராம். மீட் பண்ணோன்னே இந்தியாவில் மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஸ்டூடெண்ட், இன்னொருத்தர் இடியட், 3வது அங்கபாத். ஒரு சபையில், ஒரு நாடாளுமன்றத்தில், உலகமே உற்று நோக்கும் நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி, வரலாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பி ஒரு பாரத பிரதமரை பார்த்து மண்டியிட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா நீங்கள்லாம் எதுக்கான ஆள்க? முன்ஜாமீன் கொடுக்கலனா செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு கையெழுத்தும் போட வரல, அப்புறம் எங்கே போவாங்க? எந்த தனியார் ஆஸ்பத்திரி போக போகிறாருன்னு தெரியலையே. எல்லா இடத்துலையுமே கேள்விக்குறி, எல்லா இடத்துலையுமே கேள்விக்குறி. எது? கம்யூனிஸ்டோட செயல்பாடுகள். இந்த கைகோர்க்கும் இரு துருவங்கள் பயங்கரமானங்க. அக்னி நட்சத்திரம் படம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி இரு துருவங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2 கட்சி மீண்டும் கூட்டணிக்குள்ளே சேரப்போதா? எங்கேயோ பரபரப்பு தொத்திட்டு இருக்குது நேற்று ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களுடைய நாடாளுமன்றத்தில் அவர் பேசின பேச்சு சர்ச்சைக்குரிய பொருளாக போயிருக்கு. 2 அமைச்சர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்து நாங்கள் 2 பேரும் இனிமே உறவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் யார்? இந்தந்த செய்திகளை இன்றைக்கி நம்ம முழுமையாக ஆராய இருக்கிறோம். முழுமையாக வீடியோ பாருங்கள், எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். சரி, முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது என்ன தெரியுமா? ஒரு ஸ்டூடெண்ட் அவரை மீட் பண்ணாராம். மீட் பண்ணோன்னே இந்தியாவில் மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஸ்டூடெண்ட், இன்னொருத்தர் இடியட், 3வது அங்கபாத். இந்த 3 பேர் தான் இந்தியாவிலே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நாடாளுமன்ற அவையில் எதிர்க்கட்சி தலைவராக, பாரம்பரியமிக்க கட்சியான காங்கிரஸோட தலைவராக அவர் பதிவு செய்கிறார். இது பதிவு செய்வதற்கு முன்னாடி அவர் சில விஷயங்களை கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணியிருக்கணும். ஏன் ராகுல் காந்தி அவர்களுக்கு இது புதிதல்ல. அவர் இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்களை பேசி மாற்றுறது அவங்களுடைய பழக்க வழக்கம். குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுடைய தாயார் சோனியா காந்தி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை பார்த்து இதை விட கொச்சையான வார்த்தைகளை பேசியிருக்கார். மரண குழியிலிருந்து வந்தவர் தான் பிரதமர் மோடி அவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாப்புல. அது எதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க? குஜராத் வழக்கை குறிப்பிட்டு. அந்த குஜராத் வழக்கில் அன்றைக்கு மத்திய அரசாங்கம் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு? காங்கிரஸ் கண்ட்ரோலில். அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது 10 மணி நேரம் ஒரு நாள், இன்னொரு நாள் 12 மணி நேரம் முழுவதும் அவர் நேரத்தை செலவழித்து தன் சைடு இருக்கிற நியாயத்தை எடுத்து வைத்தவர் தான் பாரத பிரதமர். அப்படிப்பட்ட பாரத பிரதமர் மோடி அவர்களை நம்முடைய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சோனியா காந்தி அவர்கள் சொன்ன வார்த்தை, அவங்க தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. மரணக்குழிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. உங்கள் ஆட்சியில் தானே இருந்தீங்க, அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சுருக்கலாமே. அப்போது அங்கே தவறு நடந்திருக்குன்னு தெரியுதா? சரி, அதை தாண்டி ராகுல் காந்தி அவர்களுக்கு இது என்ன புதுசா? இதே தாங்க ரெகுலராக பண்ணுறது. மோடி அவர்கள் குற்றம் சாட்டி மோடிங்கிற ஒரு பேரை வைத்து திருடர்களாக பேசப்படுகிறான்னு சொல்லி எம்பி பதவியே இழக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர் தான் இன்றைய ராகுல் காந்தி அவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த பதிவு எப்பேற்பட்ட பதிவு? சரி, அவையில் நீங்கள் இதை பதிவை சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்கள் யார் அந்த இடத்துல? அந்த 3 பேரில் நீங்கள் யார்? அந்த ஸ்டூடெண்ட் குறிப்பிட்டு சொன்ன 3 பேரில் நீங்கள் யார்? நீங்கள் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 56 வயது ஆகுது. இதயம் முரளி அவர் இருக்கார் இல்லையா, எங்கள் நடிகர், பழைய நடிகர் முரளி, அண்ணன் சிறிஜெயந்த் அவர்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இன்னும் வரைக்கும் நடிப்பாங்க. ஆனால் நீங்கள் அதுவும் பண்ண முடியாது. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டூடெண்ட் கிடையாது, கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, அடுத்தது என்ன? ராகுல் காந்தி அவர்கள் அன்கபாத் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பேர் அன்கபாத்துங்கிற அர்த்தம், அதாவது வெறித்தனமாக. அப்போ அதுவும் அவர் கிடையாது. அப்படின்னா ராகுல் காந்தி அவர் குறிப்பிட்டு, அவர் ஒரு மாணவர் குறிப்பிட்ட வார்த்தைக்குள்ள அடங்குறாரா? அதை அவர் தான் சொல்லணும். அப்படி அடங்குறா இருந்தால் ராகுல் காந்தியோட பேச்சை நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா இது மிகப்பெரிய தவறு. அது மட்டும் இல்லை, இந்த நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடரில் மெயினாக பேசப்படுற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமான வார்த்தைகள்.
பிரியங்கா காந்தி அவர்கள் நேற்று குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, நம்முடைய தமிழரான காமகோடி அவர்கள் ஐஐடியோட டைரக்டர், அவரை வைத்து நம்ம இந்த நீட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அவரும் அதில் ஒரு அங்கம். அதை விமர்சனம் பண்ண பொருளாக பேசியிருக்காங்க பிரியங்கா காந்தி அவர்கள். அதுக்கு எந்த தமிழ் எம்பிஸும் கை தூக்கலை. பின்னாடி தான் மாணிக் தாக்கூர் இருந்திருப்பார், தட்டிகிட்டே இருந்தார். ஏன்னு நம்ம சொல்ல வேண்டாம், அவர் பேர் காமகோடி, அவர் எந்த இதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்படின்னா பேச மாட்டோம். தமிழராக இருந்தால் கூட எங்களுக்கு அந்த ஜாதியாக இருந்தால் நாங்கள் பேச மாட்டோம். இதுதான் இவங்களோட நீதி. சரி, நீட்டோட ஒழிப்பில், அந்த நீட்டு வினாத்தாள் முறைகேட்டில் நடந்த பிரச்சனையில் அடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட எம்பி, மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள். நீதிபதியினுடைய அருவருப்பான சிந்தனையும் ஆளுங்கட்சியினுடைய அராஜகமான சிந்தனையும் இணைந்து உருவாக்கிய கரப்பான் பூச்சிகள் இந்த மசோதாக்கள் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஜூலை 19ஆம் தேதி நள்ளிரவு உலக இளைஞர்கள் உலகக்கோப்பை கால்பந்து ஆட்டத்தை ரசித்து பார்த்து முடித்து 4 மணி நேரத்துக்கு பிறகு இந்திய இளைஞர்களும் மாணவர்களும் ஜந்தர் மந்தரிலே இருந்து தனது போராட்டத்தை, தங்களது ஆட்டத்தை துவக்கினார்கள். மோடி அமித்ஷாவுக்கு எதிரான அவர்களின் ஆட்டம் சாதாரண ஆட்டம் அல்ல. 12 ஆண்டு காலம் ட்ரம்பிடம் மட்டுமே மண்டியிட்ட மோடியை முதல் முறையாக மாணவர்களிடம் மண்டியிட வைத்த பெருமை ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு உண்டு. வரலாற்றின் விசித்திரம் பார்த்தீர்களா? பிரதமர் அவர்களே, இந்த அவைக்கு வாருங்கள், நாட்டுக்கு பதில் சொல்லுங்கள் என்று எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் கேட்டோம். அப்பொழுதெல்லாம் அவர் வரவில்லை. இன்றைக்கு என்ன ஆனது தெரியுமா? 8 வயது சிறுவர்கள் 1 லட்சம் மீம்ஸ்களை போட்டு துளையிட்டு விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் நள்ளிரவு 12 மணிக்கு செல்ஃபி வீடியோ போடுகிறார் பிரதமர். அது மட்டுமல்ல, மற்ற அமைச்சர்களையும் பார்த்து நீங்கள் எல்லாம் ரீல்ஸ் போட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களின் கோரிக்கையும் தலைவர்களும் எல்லாம் மிகச்சிறியதுதான். இன்னும் சொல்ல போனால் தர்மேந்திர பிரதான் அவருடைய ராஜினாமாவும் மிகச்சிறியதுதான். அவர் பிரதமரை காப்பாற்றி இருக்கிறார், அவ்வளவுதான். மாணவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ராஜினாமா செய்வதா அவர் சொல்றார். மே 3ஆம் தேதி வினாத்தாள் கசிந்தது. 83 நாட்கள் எங்கே போனார்? ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளில் 152 முறை வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. 7.5 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு குற்றத்திற்கும் ஒருவர் கூட தண்டனை பெறவில்லை என்றால், ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த மசோதாவை தாக்கல் செய்கிற பொழுது அமைச்சர் சொன்னார், நீட் தேர்வை முறைகேடு இல்லாமல் நடத்துவதற்குத்தான் இந்த மசோதா என்று சொன்னார். நாங்கள் கேட்க விரும்புகிற கேள்வி ஒன்றுதான். பாலிலே எறும்பு விழுந்தால் எடுத்து போட்டு விட்டு குடிக்கலாம். விஷத்திலே எறும்பு விழுந்தால் குடித்தால் என்ன, குடிக்கவில்லை என்றால் என்ன? நீட் தேர்வே ஒரு முறைகேடுதான். அதை நியாயமாக நடத்தினால் என்ன, அநியாயமாக நடத்தினால் என்ன? நீட் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். நீட் என்பது தேர்வு அல்ல, அது ஒரு தொழில். இன்றைக்கு அவருடைய சந்தை மதிப்பு 60,000 கோடி. இன்னும் சில வருடங்களில் அவருடைய சந்தை மதிப்பு 1 லட்சம் கோடி. ஏறக்குறைய கோச்சிங் மாஃபியாக்களின் புகலிடமாக தேசிய தேர்வு முகமை மாறி இருக்கிறது. NTA நீங்கள் உருவாக்கினீர்கள், 2024 சட்டம் நீங்கள் உருவாக்கினீர்கள், இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற திருத்த சட்டம் நீங்கள் உருவாக்கினீர்கள். ஆனால் இவற்றையெல்லாம் உருவாக்கி என்ன பயன்? இந்த தேர்வில், இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கேட்டார்கள், நீங்கள் திருந்தவே மாட்டீர்களா? கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டீர்களா என்று உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கேட்ட அதே கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்கிறோம். வெறும் தண்டனை காலத்தை அதிகப்படுத்தி, தண்ட தொகையை அதிகப்படுத்தி விரைவு நீதிமன்றத்தை அமைத்தால் போதுமா? இந்த பிரச்சனை முடிந்து விடுமா? 2003ஆம் ஆண்டு வாஜ்பாய் காலத்திலே வினாத்தாள் கசிவு வழக்கு இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டிலே இருந்து இந்த நாடாளுமன்றத்தில் கேட்கிறோம். அரியலூர் அனிதாவில் துவங்கி மதுரை ஜோதிஸ்ரீ துர்காவிலே இருந்து கோயமுத்தூர் கோபிகா வரை எண்ணற்ற மாணவர்களை பலிகொடுத்த துயரத்தின் வழியிலே இருந்து சொல்லுகின்றோம். நீட் என்பது டீச்சிங்கை கொண்டு கோச்சிங்கை கொண்டாடுகிறது.
நீட் என்பது மாநில உரிமையை குழி தோண்டி புதைக்கிறது. நீட் என்பது மாணவர்களின் தன்னம்பிக்கையை ஒழித்து தற்கொலைக்கு தள்ளுகிறது. எனவே நீட்டை கைவிடுங்கள், NEP-யை கைவிடுங்கள், கார்ப்பரேட் மயமாகிற கல்விக் கொள்கையை கைவிடுங்கள். இன்னும் சொல்ல போனால் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருகிற ஒரு மசோதாவை தாக்கல் செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு இந்த கண்காணிப்பு மசோதாவால் எந்த வேலையும் ஆகப் போவதில்லை. முன்னாள் தமிழகத்தினுடைய அமைச்சர்கள், தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நீதியரசர் ராஜன் குழு மிக முக்கியமான புள்ளி விவரத்தை வெளியிட்டது. நாங்கள் அந்த புள்ளி விவரத்தை இந்த அவையிலே வைக்க வேண்டும், அந்த குழுவினுடைய அறிக்கையை இந்த அவையிலே வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். 2010ஆம் ஆண்டு நீட் அறிமுகமாவதற்கு முன்பு மாநில கல்வி திட்டத்தில் இருந்து மருத்துவ கல்லூரிக்கு போன மாணவர்கள் 2330 பேர். CBSE இருந்து மருத்துவ கல்லூரிக்கு போன மாணவர்கள் வெறும் 14 பேர் தான். ஆனால் நீட் அறிமுகமான பிறகு CBSE இருந்து மருத்துவ கல்லூரிக்கு போனவர்கள் 1604 பேர். நீட் அறிமுகமாவதற்கு முன்பு கிராமப்புற மாணவர்கள் 65% பேர் மருத்துவ கல்லூரிக்கு போனார்கள். இப்பொழுது வெறும் 49% அது குறைந்திருக்கின்றது. நண்பர்களே, மிக மிக முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டியது, இந்த போராட்டம் நுழைவுத் தேர்வு குறித்து ஒரு பெரிய கவனத்தை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு பின்பு இருப்பது நிர்வாக பிரச்சனை அல்ல, அரசியல் கேள்வி. எனவே தான் இந்த போராட்டம் மிக முக்கியமானது. நீங்கள் உங்களது வழக்கப்படி இந்த போராட்டத்தை தகர்க்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்தீர்கள். வெளிநாட்டு சதி, வெளிநாட்டு நிதி, அர்பன் நக்சல் என்ற எல்லா வார்த்தையும் நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் அது எதுவும் அங்கே எடுபடவில்லை. இன்னும் சொல்ல போனால் அங்கே அஜித் DK அவர்கள் சொன்னதை போல, நான் எனது பெயர் காலிக்காக இருந்திருந்தால், நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்திருந்தால் இந்நேரம் நான் சிறைச்சாலையில் இருந்திருப்பேன் என்று போராட்டத்தின் தலைவன் சொன்னான். அதுதான் உண்மை. நீங்கள் எவ்வளவு அருவருப்பாக போராட்டத்தை கையாளுகிறீர்கள் என்பதற்கு அது விளக்கம். போராடிய ஒவ்வொரு மாணவர்களையும் இந்த அவையிலே இருந்து நெஞ்சார பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவின் கல்வி சாலைகள் எல்லாவற்றையும் ஜந்தர் மந்தரோடு இணைத்த SFI உள்ளிட்ட இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு அனைத்தையும் இங்கே நாங்கள் பாராட்டுகின்றோம். நண்பர்களே, நாங்கள் இந்த 12 ஆண்டு கால மோடி ஆட்சிக்கு எதிராக, NRC-க்கு எதிராக போராடினோம். அதே போல CAA-க்கு எதிராக போராடினோம், SIR-க்கு எதிராக போராடினோம், காஷ்மீர் உரிமை பறிப்புக்கு எதிராக போராடினோம், விவசாய உரிமை பறிப்புக்கு எதிராக போராடினோம். அந்த போராட்டம் எல்லாம் வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் கூட நீடித்தது. ஆனால் வெறும் 39 நாளில் இந்த போராட்டத்தின் வெற்றியின் ருசியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒரு அமைச்சரின் ராஜினாமா சம்பந்தப்பட்டதல்ல, ஆளுங்கட்சியின் அராஜக கொள்கையின் தலையிலே இறக்கப்பட்ட இடி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இவ்வளவு கொடிய அடக்குமுறைக்கு உள்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த அவையில் மட்டுமல்ல, நாட்டுக்கு முன்பு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாமல் ஓடி ஒளிய முடியாது. நீங்க எங்கே ஒளிந்தாலும் கடைசியில் உங்கள் வீட்டுக்குள் தான் போக முடியும். வீட்டுக்குள் இந்த கேள்வி மீண்டும் உங்களை எதிர்கொள்ளும் என்று சொல்லி முடிக்கின்றேன். அவர் என்னெல்லாமோ பேசுகிறாருங்க. ட்ரம்பிடம் மண்டியிட்ட மோடியா ஒரு விஷயத்தை அவரால் ப்ரூவ் பண்ண முடியுமா? ப்ரூவ் பண்ண தயாராக இருக்காரா? இன்றைய வரைக்கும் ட்ரம்ப் அவர்களால் பேசப்பட்ட பொருள் இவரை மாதிரி யாருமே கிடையாதுங்க. ஒரு நெகோசியேஷனில் டஃப் நெகோசியேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காப்புல. டேரிஃபில் இப்போ வரைக்கும் சைன் பண்ணாத பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அதற்கு தான் இந்த போராட்டமாங்கிறது எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இவர் ட்ரம்பிட்ட மண்டியிட்டாருங்க. ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் அந்த சிந்தூர் பிரச்சனையை வச்சு சொல்கிறாருன்னு பார்த்தா, அவங்களோட வெள்ளை மாளிகையிலே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையும் செய்தித்தாளில் வந்திருக்கு எல்லா பக்கமும். அதுலேயுமே ட்ரம்ப் அவர்கள் எதுவுமே பேசலை, பாகிஸ்தானோட உயர் அதிகாரிகள் தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்திய அதிகாரிகள் இறங்கி வந்திருக்காங்க, ராணுவ அதிகாரிகள் இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சபையில், ஒரு நாடாளுமன்றத்தில், உலகமே உற்று நோக்கும் நாடாளுமன்றத்தில் ஒரு MP, வரலாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு MP ஒரு பாரத பிரதமரை பார்த்து மண்டியிட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா நீங்கள்லாம் எதுக்கான ஆட்க? சரி, நீட்டு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்றைக்கி 65,000 கோடி, இன்னும் போக போக பார்த்தா 1 லட்சம் கோடி ரூபா மதிப்புள்ள பிஸ்னஸ் அப்படிங்கிறாரு. அப்படியா? அப்படின்னா இங்கே நடத்தக்கூடிய, ஏன் சாதாரணமாக வச்சுக்கிடுமே, ஒரு தேர்வு எக்ஸாம் இருக்கு இல்லையா, TNPSC, பேங்க் எக்ஸாம், அதெல்லாம் பிஸ்னஸ் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே பிஸ்னஸ் இல்லாமல் ஃப்ரீ கோச்சிங் சொல்லி கொடுக்குறாங்களா? அந்த இன்ஸ்டியூட்டை அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் சொன்னாங்கன்னா நிறைய பேர் இணைய தயாராக இருக்காங்க. அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரியல, அண்ணன் இருந்தால் ரெஃபர் பண்ணலாம்.
நாங்களுமே எங்களுக்கு அதை நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோம் அண்ணன் அவர்களுக்காக. எதுதான் வியாபாரம் இல்லை? நீட் ஒரு பெரிய கொடிய விஷயம். பாலில் எறும்பு விழுந்தா எடுத்து போட்டு பாலை குடிச்சிருவோம். எது எறும்பு விழுந்த பாலை நீங்கள் குடிப்பீங்க, பரவாயில்ல. விஷத்தில் விழுந்தா எறும்பே செத்துருங்க, அப்புறம் எடுத்து நீங்கள் எங்கே போட போகிறீங்க? இதெல்லாம் என்னங்க பேச்சு இது? இதெல்லாம் ஒரு எம்பிக்கு உண்டான அழகான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீட்டில் வந்து மாணவர்கள் சேர்க்கை வந்து தமிழக மாணவர்கள் சேர்க்கை, அதாவது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் சேர்க்கை குறைஞ்சு கொண்டே வருதுங்கார். அப்போ 7.5% கொண்டு வந்திருக்காரு எடப்பாடியார் முன்னாள் முதல்வர் அவர்கள். அது மூலமாக எவ்வளோ பேர் உள்ளே போயிருக்காங்கங்கிற விஷயம் இருக்குது. 2014 எம்பிபிஎஸ் சீட் எவ்வளோங்க இருந்துச்சு? 51,000 எம்பிபிஎஸ் சீட் இருந்துச்சு. இன்றைக்கு 2026 இந்த 12 வருஷத்தில் 90,000 எம்பிபிஎஸ் சீட் வந்து இருக்குது. மோர் தென் 150% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எய்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, இன்னைக்கு 23, 20 ஐஐடி. இதெல்லாம் யாரோட விஷயம்? பிரைம் மினிஸ்டரோட கான்ட்ரிபியூஷன் தானே, நம்ம நாட்டோட வளர்ச்சி தானே. நம்ம நாட்டு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு. இந்த சு வெங்கடேசன், இந்த ராகுல் காந்தி, இந்த மாணிக் தாக்கூர், இந்த மாதிரியான எம்பிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் நாடாளுமன்றத்தில் இரு அவையை ஒத்தி வச்சுட்டு மத்தியானம் 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கிறது ஒரு நாளில் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொன்று தமிழகத்தில் இன்றைக்கு இல்லை நேற்றிலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு தீ பற்ற வச்சிட்ருக்காங்க. அந்த தீ என்னென்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு. 41 இடங்கள் என்னது ரைடு நடந்திருக்கு. எது விஷயமானா டாஸ்மார்க் விஷயத்தில். அந்த டாஸ்மார்க் விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இடி உச்சநீதிமன்றத்தில் சொன்ன அந்த குற்றச்சாட்டு, உயர்நீதிமன்றத்தில் சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து, யார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், டாஸ்மார்க்கோட முன்னாள் இயக்குனர் விசாகன் அவர்கள், மற்றும் நம்ம அந்த இடி ரைடோட பேர் கட்டமே ரத்தீஷ், இந்த மாதிரியான நபர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தியிருக்காங்க. இது நேற்று நடந்திருக்கு. அவங்க வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது, வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, சோதனைகள் நடந்திருக்கு. இன்றைக்கு காலையில் முன்ஜாமீன் பெறுவதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கார். உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன்? வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க, சோதனை நடத்தியிருக்காங்க, அதுக்கப்புறம் உட்படுத்துவாங்க, நீங்கள் வந்து என்னென்னு போய் பாசுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர், இது விஷயமா இவரை விசாரணை செய்ய வேண்டிய சூழல் கண்டிப்பாக வரும், அதற்காக நீங்கள் முன்ஜாமீன் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. முன்ஜாமீன் கொடுக்கலனா செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு கையெழுத்தும் போட வரல, அப்புறம் எங்கே போவாங்க? எந்த தனியார் ஆஸ்பத்திரி போக போகிறாருன்னு தெரியலையே. தனியார் ஆஸ்பத்திரி எல்லா பக்கமும் கேமரா வச்சுட்டு நிற்க வேண்டியதாக ரிப்போர்ட்டர்ஸ். தனியார் ஆஸ்பத்திரியில் அனுமதி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற செய்தி தான் வரப்போகுது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு மதியத்துக்கு மேலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது, இதுதான் செய்தியாக வரப்போகுது. இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்த வழக்கு, அந்த சொற்காடலை அவ்வளோத்தையும் எடுத்து வச்சு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு பெரிய கேமே ஆடி இருக்கு இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசாங்கம். ஆனால் இது உண்மையாக்கணும். 320 கோடி ரூபா வரைக்கும் இழப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து வச்சுட்டு இருந்த வாதம், பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபானா கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டாக வச்சுருந்தார். அப்படி உண்மையாக இருந்தால் இந்த 320 கோடி ரூபாங்கிறது எது வெறும் கண் துடைப்பா? தெரியல. இல்லை இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது சொன்னோம்னா இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பாதிக்கப்படும் நினச்சா? தெரியல. அது தமிழக அரசாங்கத்திற்கே வெளிச்சம். நேற்று ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய சிலை திறப்பு விழா. அது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உள்ளவர் ஒருத்தர் வந்து அந்த சிலையை உருவாக்கியிருக்காரு. அந்த சிலையை திறந்தது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா, இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள். கம்யூனிஸ்ட்டு, ஆனால் எதிர்க்கட்சி தலைவரை வச்சு சிலையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கடா இது என்னமோ இடிக்குதில்ல, தெரியல. சிலையை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட தாவை கலந்து யாரையும் கூப்பிட மாட்டிங்களா? அப்போது கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாரோட இணக்கமாக இருக்கீங்க? இது எதை பறைசாற்றுறதுன்னு தெரியலையே. சரி, ஒருவேளை ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு திமுக அவ்வளவு சாதனைகள் அள்ளி கொடுத்துருக்கா, அவ்வளவு விஷயங்களை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கூட சரின்றலாம். அதுவும் இல்லை. ஏன் தெரியுமா? ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தேர்தலில் நிற்கும் போது கோயம்புத்தூரில் நின்னார். அப்போ தோக்கடிச்சது திமுக கூட்டணி தான். திமுக பற்றி சொல்லணுமா? கேள்வியே கிடையாது. ஆனால் நேற்று உதயநிதி அவர்கள் பேசும்போது சொன்னார், நல்லக்கண்ணு ஐயா மீது பயங்கர பற்று எங்களுக்கு உண்டு. என்னெல்லாம் இருக்கும், நான் ஜெயித்த உடனே நேரடியாக முதல்ல போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். பரவாயில்ல, எங்கள் அப்பா அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஆளாக போய் நின்றுவார்.
பரவாயில்ல, இதெல்லாமா நீங்கள் செய்த சாதனைகள் நல்ல கண்ணையா அவர்களுக்கு? இது எப்படி சொல்கிறது? சரி, அந்த இடத்துல வச்சு பேசும்போது தோழர் வந்து அவர் பேர் பகு, அவர் தலைமையில் தான் அந்த சிலை திறப்பு நடந்திருக்கு. இந்திய கம்யூனிஸ்டோட தலைவர் வீரபாண்டியன் அவர்களும் கலந்துருக்கிறாங்க. அப்போது உதயநிதி அவர்கள் சொல்கிறார் ஒரு வார்த்தை, அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க வார்த்தை, மிகவும் குறிப்பிடத்தக்கக்கூடிய வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா, குதிரை பேரம் எங்கே இங்கே நடக்குதா அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க. நான் சொன்ன அவசியம் இல்லைங்க, குதிரை பேரம் இங்கே நடக்கலை, எங்கே நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 எம்எல்ஏக்களுக்கு எங்கே சோஃபா போச்சுன்னு கேட்டவர் இந்த உதயநிதி அவர்கள். அதே உதயநிதி அவர்கள் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் இருக்கார். இது வந்து கூட்டணியை மீண்டும் இணக்கமாக ஆக போதா? கிடையாதுங்க. இது கூட்டணியா? அதுவும் கிடையாதுங்க. இவங்க சேர்ந்தாலும் கூட்டணியா, சேராட்டாலும் கூட்டணியா? கிடையவே கிடையாது. இவங்க வெறும் குழப்பத்தை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் இந்த குழப்பத்தை உருவாக்கி மீண்டும் வந்து மக்கள் நாம் அவப்பேர் பெறுறதுக்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்து கொண்டு அந்த கட்சியை தன்னுடைய முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும், அது எதுக்குன்னா, இந்திய கம்யூனிஸ்டோட தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் பேசின பேச்சு, அதாவது கம்யூனிஸ்டும் திமுகவும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்தது. தலைவர் கலைஞர் அவர்களை நாங்கள் எப்படி போற்றுவது? போற்றாமல் இருப்பதா? அப்போது அவர் பெரியார் அவர்களை போற்றாமல் இருப்ப முடியுமா? அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். சற்றுன்னு ஒரு பக்கம் ஜம்ப் ஆகிட்டார். எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக, எங்களுக்கு கம்யூனிஸ்ட் இதெல்லாமே எங்களுக்கு நேச சக்திகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதிமுகவும் திமுகவும் நேச சக்தினா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க போகிற மட்டும் ஏங்க கொதிச்சு எழுந்தீங்க? அப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த கொதிப்பு? புரியலையே, தெரியல. பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே கேள்விக்குறி. எது? கம்யூனிஸ்டோட செயல்பாடுகள் என்ன செய்ய போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. தாவேக அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்குடி தூக்குற, போர்க்குரல் எழுப்புற, அல்லது காப்பி கட் பேஸ்ட் பண்ணக்கூடிய மாணவர்களை வைத்து போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. மேலே இருந்து ஒரு கடி அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் காலி பண்ண சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் நிலவிட்டு இருக்குது. இந்த குழப்பத்தை தமிழ்நாட்டில் அப்படியே வச்சிருக்கணும், அது மூலமாக ஏதாவது காரியங்களை சாத்தியம் பண்ணுறாங்களா தெரியல. போக போக பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 132 சீட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதாவது டாக்டர்ஸ்க்குள்ள மேல் சீட்ஸில் உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மத்திய நீட் அந்த நடத்தக்கூடிய அந்த என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் அகாடமிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம கடந்த முறையை பார்த்துக்கலாம். 2024, 2025 நடந்திருக்கு. அதாவது திமுக ஆட்சியிலே இருக்கும்போது நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட் ஆஃப் மார்க் விட்டுங்க. அது இன்றைக்கி அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த கட் ஆஃப் வந்து 50% கீழே இருந்தால் அந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, எங்களுக்கு சீட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கிற உண்மை. இதில் தாவேக அரசு தப்பு செய்திருக்குன்னா, ஆமாம் தாவேக்கான தப்பு செய்யாமல் இருக்குமா? தப்பு செய்து தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் என்ன தப்பு அப்படின்னா, கடைசி நேரத்தில் போய் உச்சநீதிமன்றத்தை போய் நாடினது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டிருக்கு, இதற்கு கண்டன குரல் எழுப்பலாமா எழுப்ப வேண்டாமாங்கிற ஒரு நிலைப்பாடா, எந்த மாதிரி நிலைப்பாடுங்க முதல்வருக்கு இருக்குன்னே தெரியல. இதில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்குங்க, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்த செய்தி, இந்த நீட்டு பிரச்சனை, அதாவது இந்த 132 சீட்டை விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அது நமக்கு தமிழகத்துக்கு மீண்டும் கிடைக்குமானா அது கட் ஆஃபை பொறுத்து தான். இந்த சீட்டெல்லாம் ஒரேடியாக போகாது. இந்த வருடம் நம்மள்ட்ட இவ்வளோ பேர் இல்லை, அதுக்காக அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரேடியாக போகுது அப்படின்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட பேச்சு அதுக்கு மேலே இருந்தது. சரி, அப்படி இருக்கும்போது என்னங்க நடந்துகிட்ருக்கு? நேற்று ஒரு அறிக்கை, இன்றைக்கி வந்த பேப்பரில் எல்லா இதுலேயும் வந்திருக்கிற விஷயம், கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் அவர்கள் நம்முடைய முதல்வரை அழைத்ததுக்கு நோக்கமே காவேரி படுக்கைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எங்களுடைய தண்ணி பஞ்சம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அதை பற்றி பேசுறதுக்கு தான் அவரை அழைத்திருக்கிறோங்கிற வார்த்தையே இன்றைக்கி எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கும், போய் பாருங்கள் தெரியும். இதுதான் கர்நாடகாவுக்கு செல்ல வேண்டிய விஷயமா முதல்வர் அவர்கள்? தெரியலை. எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறது சுத்தமாக தெரியல. ரைட், இந்த கைகோர்க்கும் இரு துருவங்கள் பயங்கரமானங்க. அக்னி நட்சத்திரம் படம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி இரு துருவங்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தது. 2 பேருமே, அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களும் அமைச்சர் கீர்த்தனா அவர்களும். 2 பேர் கையை தூக்கிட்டு ஜெகதீஸ்வரி அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய தங்கை கீர்த்தனா அவர்கள், நாங்கள் இருவரும் இணைந்து தான் செயல்படுவோம், எங்கள் மாவட்டத்தில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்ற வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, எங்கள் மேலே யாரோ வந்து சாயம் பூசுகிறார்கள், அப்படி எல்லாமே நீங்கள் தானங்க பண்ணீங்க.
அவங்க பேருக்கு மேலே போட்டு என் பேரை கீழே போட்டிருக்கீங்கன்னு சண்டை போட்டது கலெக்டர்கிட்ட. அதை நேரடியாக பார்த்தது இப்போ பொது வெளியில். நீங்களே பேசுகிறீங்க ஃபோனில். அது கேட்டால் நான் பேசுனது முன்னாடி பேசினேன், ஆனால் ஒத்துக்கிறாங்க. பரவாயில்ல, பாராட்டணும். முன்னாடினா எப்போ? 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்களா? 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்களா? என்ன முரண்பாடு? இதில் வேற ஒன்றிணைந்து செயல்பட போகிறோம். நீங்கள் ஒன்று இணைஞ்சாருன்னா இணையாட்டா என்னங்க? யாருக்கு என்ன ஆக போகுது? இதுதான் உங்களுடைய செயல்பாடுகளா? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.